இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்பிக்யூ போட போகிறோம். சிக்கன் பார்பிக்யூ. இதுதான் கங்கு. இப்படி தான் விசிறணும். இப்படி விசிறிட்டா புகமையாக வரும். கங்கா வரும். கங்கா இல்லைங்க, கங்கு. கங்கா வரும். மேலே சிக்கனை வச்சு கிரில் பண்ணணும். வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க. நீ அப்படி சொல்லி அது கறி பொரிக்கிறதுக்கு இதுக்கே இப்படிதான் போட்டாங்க. இப்படி போட்டா வந்து எதுவுமே தெரியாது நம்மளுக்கு. இதுல எண்ணெய் ஊற்றணும், கறியிலே எல்லாம் போட்டு. ஆமா, எண்ணெய் ஊற்று. இதில் எண்ணெய் இருக்கா இல்லையா? மசாலா மிக்ஸ் பண்ணி போட்டு இன்னும் இவ்வளோ போட்டு கரெக்டாகும். எப்படி கரெக்டாக வரும்? கொஞ்சம் தான் போடணுமே. 2 கோழிக்கு என்ன இவ்வளோ போட்டிருக்கேன். கை வச்சு மறைக்காத கோழியை. இல்லைன்னு எனக்கு இல்லைன்னு நினச்சிட்டேன் நான். இருக்கும் எனக்கு அப்படி தெரியும். மிக்ஸ் பண்ணுறது வீடியோ அப்படி பண்ணுறதே இல்லை. மசாலா தண்ணினா அப்புறம் எப்படி எல்லாத்தையும் கோழி மேலே கொட்டிட்டா கோழி மசாலா மேலே கட்டுறாங்க. கை வச்சு மறைச்சிக்கிறாங்க. ஓகே தான், கொஞ்சம் வரப்பா இருக்கு. லைட்டாக சும்மா ஒரு இதாக மாற்றிக்கலாம். மூக்கு அடைச்சிருக்கா இல்லை மூச்சு அப்படி தான் விடுவியா? ஒரு மாதிரி கொடுக்குறோங்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்பிக்யூ போட போகிறோம். சிக்கன் பார்பிக்யூ. இதுதான் கங்கு. இப்படி தான் விசிறணும். இப்படி விசிறிட்டா புகமையாக வரும். கங்கா வரும். கங்கா இல்லைங்க, கங்கு. கங்கா வரும். மேலே சிக்கனை வச்சு கிரில் பண்ணணும். வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க. உண்மையை தான் சொல்கிறோம். மாசா எடுப்போம். ஆமாம், உப்பு கொஞ்சம் போடணும். எனக்கே தர மாட்டாங்க, ஏமாத்திட்டேனா? படா எல்லா பீஸையும் பறத்துங்க. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பறத்துங்க எல்லா பீஸையும். எல்லா பீஸையும் எடுத்து போட்டுருந்தாங்களா? அதில் உள்ள பீஸ் அது சிங்கிள் பீஸ்லாம் இதுக்குள்ளே தான் கிடக்கு. நீ போய் மயோனைஸ் தூக்கிட்டு வா. எத்தனை டப்பா இருக்குன்னு இப்படி தானே போகிறேன். இப்படி தானே ரைஸ் வைக்க தானே போகிறோம். கரெக்டாக போகும்போது எடுத்துக்கலாம். எவ்வளோ நேரம் ஆகுது? சரி சரி போச்சு. போதடா அது. இல்லை கொஞ்சம் நீட்டாக அப்படியே அகலமாக இருக்கும். பட்டையாக நீ வரலையா? எடுத்து வச்சுக்கிறீங்க. எனக்கு வேணாண்டா.